Hello guys, welcome to MM4 Tech. இந்த வீடியோல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் லிமிடேஷன் எவ்வளோ, அது மாதிரியான எல்லா டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் லெவல் 3க்கான போஸ்ட் இது வந்து ஆன்லைன் எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 28/11/2022 27/12/2022 வரைக்கும் இருக்கு. நம்ம அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 256 வேகன்சி எடுக்கிறாங்க. இது ரொம்பவே அதிகம் தான். இதுல அன்ரிசர்வ்ட்ல 104, எஸ்சில 40, ஓபிசில 27, எம்பிசில 45, அந்த மாதிரி நிறைய விட்டுருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நோட்டிபிகேஷனுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்எஸ்எம்க்கு நிறைய இருக்கு பாருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்க. 12 போஸ்ட் தந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 33% நாங்க உமன்ஸ் எடுக்க போறோம் இந்த கேட்டகரியில இருந்து. அதுல 83 பேர் உமனா இந்த கேட்டகரியில இருந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ்க்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த ஸ்டாண்டர்ட் 10th+2 ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் எதா இருந்தாலும் ஓகே. ஸ்டாண்டர்ட் இந்த 10th+2 ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் எதா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் 27/12/2022 படி நீங்க 18லேருந்து 24 வயசுக்குள்ள தான் இருக்கணும். ஏன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசியில் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எஸ்சி/எஸ்டி வந்து 5 வருஷம். எக்ஸ் சர்வீஸ் மேடம் மிலிட்ரி +3 இயர்ஸ். டிவோர்ஸ்டு உமனா இருந்தீங்கன்னா 29 வருஷம். அதுல எஸ்சி/எஸ்டிக்கு 34 வருஷம் கொடுத்துருங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன்னா 5 வருஷம் or the period of relaxation for the STக்கு 5 வருஷம். நேட்டிவிட்டி பாண்டிச்சேரியில் 5 வருஷம் மினிமமா நீங்க இருக்கிறதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும். அதை நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகே, கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க எஸ்சி/எஸ்டி எந்த கேட்டகரி இருந்து வரீங்களோ அது கேட்டகரி வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கணும். அதை சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்போ செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடபிள்யூஎஸ்ல கேட்டகரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சர்டிபிகேட் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனியா அது இருக்கணும் போல இடபிள்யூஎஸ் சொல்றதுக்கு. டிவோர்ஸ்ட் உமன்னா நீங்க நாட் ரீமேரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்து. ஓகேங்களா? அதே மாதிரி மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்ப்போம். வேகன்சி வந்து டிஃபரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வச்சு நாங்க செலக்ஷன் ப்ராசஸ் வச்சு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. போலீஸ்லயா பிசிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஹைட் வந்து மென்னுக்கு 165 சென்டிமீட்டர் கீழே இருக்கக்கூடாது. நாட் லெஸ் தென் 165 சென்டிமீட்டர். உமன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 154 சென்டிமீட்டர் கீழே இருக்கக்கூடாது. செஸ்ட் பாத்தீங்கன்னா 81 to 86 சென்டிமீட்டர் இருக்கணும். வித் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மென்னுக்கு. உமனுக்கு அது கிடையாது. வெயிட் வந்து பாடி மேக்ஸ் பிஎம்ஐ சொல்லுவாங்க. பாடி மேக்ஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்துங்க ஃபர்ஸ்ட். அது வந்து 18.50 இருந்து 29.9 kg, 18.50 இருந்து 29.9 அதுக்குள்ள இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. இது நீங்க வந்து நீங்க மெடிக்கல்ல போய் செக் பண்ணி பாருங்க உங்களோட பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ். இல்ல நீங்க நெட்ல போட்டு பாருங்க ஹவு டு செக் பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் ஈஸியா வரும். ஒன்றும் இல்லைங்க, உங்க வெயிட்டும் ஹைட்டும் தெரிஞ்சாலே போதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்க பண்ணிடலாம். உமன் அதே மாதிரி 45 கிலோ இருக்கணும் மினிமமாவே. இங்க மென்னுக்கு தான் பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் வேணும். உமனுக்கு வந்து கிலோ 45 கிலோ ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க மினிமமா. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அது பார்ப்போம். அது ரெண்டாவது ரவுண்டா கொடுத்துறாங்க. ஸ்டேஜ் 1ல ஈவன் மென்னுக்கு 800 மீட்டர் ரன்னிங் ரேஸ் இருக்கும் போல 800 மீட்டர். அதே மாதிரி மினிமம் ஸ்டாண்டர்டா இதை 2 நிமிஷம் 50 செகண்ட்ல முடிக்கணும் போல. அதே மாதிரி உமனுக்கு 200 மீட்டர் ரேஸ் இருக்கும். 200 மீட்டர் ரன் இருக்கும். அது 45 செகண்ட் கொடுத்துருங்க மினிமம் ஸ்டாண்டர்டாவே. லாங் ஜம்ப் வந்து 3.80 மீட்டர்ஸ் மினிமமாவே. இன்னைக்கு அங்க வந்து லாங் ஜம்ப் பாத்தீங்கன்னா உமனுக்கு பாத்தீங்கன்னா 2.75 மீட்டர்ஸ் பண்ணோம். ஹை ஜம்ப் வந்து இங்க 1.20. இங்க ஹை ஜம்ப் உமனுக்கு பாத்தீங்கன்னா 0.9 மீட்டர்ஸ். அதே மாதிரி 100 மீட்டர் ரேஸ்ல மென்னுக்கு வந்து 15 செகண்ட், உமனுக்கு 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. என்ன சொல்லிருக்காங்கன்னா நோட்ல ஆல் த அபோவ் ஈவென்ட்ஸ் மேல கொடுத்துருக்க எல்லாமே கம்பல்சரி தான். இது எல்லா ஸ்டேஜும் நீங்க ஒரு கிளியர் பண்ணாதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்க 3 சான்ஸ் தருவோம். லாங் ஜம்புக்கும் ஹை ஜம்புக்கும் நாங்க 3 சான்ஸ் தருவோம். குவாலிஃபை ஆகிறதுக்கு 3 சான்ஸ் தருவோம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பாஸ் பண்ண அவசியம் இல்லை. அதாவது ரெண்டாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நீங்க வந்து நேராவே ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு போகலாம். எப்பன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டாவது மேல இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா கீழே ரிட்டர்ன் டெஸ்ட் தான் அடுத்தது. ரிட்டர்ன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் எப்படி கேட்பாங்க, அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டையும் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணவங்க ரிட்டர்ன் டெஸ்ட் போலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். கொஸ்டின் வில் பி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து மேக்ஸ்ல மேக்ஸிமம் 30 மார்க், பிசிக்கல் சயின்ஸ்ல 35, பயாலஜி அண்ட் ஹியூமன் பிசியாலஜில 35, டோட்டலா 100 மார்க். இது வந்து பார்ட் 1ங்க. பார்ட் 2ல இருக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி,
ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதை சொல்றாங்க. அதெல்லாம் 30 ரெஸ்பெக்டிவா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு டோட்டலா சேர்த்தினா 200 மார்க். கொஸ்டின் பேப்பர் பைலாங்குவலா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், ஏதாவது ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உங்க இஷ்டம். அது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டாங்க. 0.25% வந்து நெகட்டிவ் மார்க்கிங்க்கு அவங்க பிடிப்பாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஆன்சர், ஒரே கொஸ்டின் மல்டிபிள் ஆன்சர் சூஸ் பண்ணா ராங் ஆன்சரா கன்சிடர் பண்ணிப்பாங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க தரலாம், இல்லை நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. Recruitment PY government.inல நாங்க ஆன்சரை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி DPR government.inலயும் எக்ஸாம் முடிஞ்சோடனே நாங்க கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ்டுக்கு 30% மினிமமாவே. ஓகேங்களா. அதே மாதிரி MBC, OBC, EWS, EBC, BC, MBT இது எல்லாத்துக்குமே 25%. SC, ST, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்கன்னா 20% அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன், அதாவது ஸ்டேட் கேட்டகரியில் தான் மெடல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. பயங்கரமாக ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தேர் வில் நாட் பி எனி ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது அண்டர் MC கேட்டகரி. அதுலேயுமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எடுப்போம், பட் ஆனால் ரிட்டன் கிடையாது. அதுலேயுமே கொஞ்சம் கேட்டகரிக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ரிட்டன் இருக்குது. அது வந்து நீங்கள் வாங்கியிருக்க மெடல் அந்த மாதிரி இது பொறுத்து அது கீழே சொல்கிறதா சொல்லிடுறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க இல்லையா, எப்பயுமே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போலீஸ்லாம் வைப்பாங்க. ஸ்டாண்டர்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி, ரிட்டன் டெஸ்ட், இது 3 பாஸ் ஆனவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து டைரக்டர் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் மெடிக்கல் சூப்பர்டென்ட் அவங்களுக்கு கீழே உங்களை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஐ டெஸ்ட்ல வந்து நார்மல் போத் ஐயுமே 6 கார் அந்த மாதிரி இருக்கணும். பெட்டர் ஐ கரெக்ஷன் வித் ஐ கரெக்ஷன் 6 கார் இருந்ததுன்னா ஓகே சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஸ்டன்ட் விஷனுக்கு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணீங்க. நியர் விஷன்னா அதே மாதிரி நார்மல் போத் ஐஸ், போத் சைஸ் வித் கரெக்ஷன் அது கிளாஸ் போட்டுருக்கீங்களா, அதெல்லாம் பவர் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணீங்க. இது பவர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. கலர் பிளைண்ட்னஸ் கண்டிப்பாக அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி டிசபிலிட்டி இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட் ஆர் டிஃபர்மிட்டி ஆஃப் லிம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசீஸ் வந்து எரேனியா, பைல்ஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், டயாபெட்டிஸ் அந்த மாதிரி எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இதெல்லாமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி எந்த டிசீஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட் ஃபுட்டட்லாம் தட்டைக்கால் சொல்லுவாங்களே அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோக்குடு நீஸ்னா முழங்கால் தட்டை, நாக்குடு நீஸ் சொல்லுவாங்க, முழங்கால் தட்டை. பவுல் லெக்ஸ் இருக்கக்கூடாது. BMI மோர் தென் 29.9 kg 29.9 மேல இருந்தா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி, ரிட்டன் எல்லாமே சர்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். நோ டிராவல் அலகன்ஸ் வில் பி பெய்டு, யாருக்குமே டிராவல் அலகன்ஸ் தரமாட்டோம். அது ஆனால் கொஞ்சம் கேட்டகரி இருக்கு, யாருக்கும் பாருங்க. SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அவுட்டர் லைன் ரீஜன்லேருந்து வரவங்க, அதாவது அவங்க மணி இது மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் ஃபேரை வேணா டிக்கெட்டை காசு தருவாங்கன்னு நினைக்கிறேன், வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட் அவுட்டர்லேருந்து வரவங்க செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட், ப்ரொடக்ஷன் ஆஃப் டிக்கெட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் டேட் டைம் எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் சைட்லையும் ப்ளீடிங் நியூஸ் பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். 2 வருஷம் ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்க. அதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து 1 வருஷம், இன்க்ளூடிங் பேசிக் ட்ரைனிங் 1 வருஷம், அது 2 வருஷம். ஓகேங்களா. ஹவு டு அப்ளை இந்த சைட்டில் தான் நம்ம இந்த சைட்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ஒரிஜினல் சைட் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோகிராஃப்ஸ், நீங்கள் கையெழுத்து போட்ட உங்களோட சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து பின் பண்ணி ஒரு கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் போலீஸ் கான்ஸ்டபிள் அண்டர் MSc கேட்டகரின்னு சொல்லிட்டு கவரில் எழுதி நீங்கள் வந்து த ஆஃபீஸர் அந்த ஸ்பெஷல் டியூட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி 605-001 நீங்கள் சென்ட் பண்ணணும் 27/12/2022 அப்போ மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து அட்மிட் கார்டில் வந்து இருக்கும் அவங்களுக்கான டெஸ்ட் ப்ளஸ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கா இல்லையா, அவங்க வந்து எந்தெந்த டெஸ்ட் பாஸ் தேவை எழுத வேணாம் அப்படின்றது அவங்க அட்மிட் கார்டில் இருக்கும். யாருக்கும் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா MSc மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கேட்டகரியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன். அட்மிட் கார்டில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ண டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் மேலே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். எல்லா வீடியோவும் சேமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட் பர்சன் கீழே செலக்ட் ஆகணும். பார்ட் 2ல நீங்கள் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தா எந்தெந்த கேட்டகரி எப்படி ப்ரிஃபரன்ஸ் வருவாங்கன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இந்த கேட்டகரியில் போகிறவங்க இது பாருங்க, ஏஜ் கேட்டகரி தெளிவாக வயசு எத்தனை இருக்கணும் எத்தனைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணோம், அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.